Welcome Blue Star students. Today we are going to see the identities. Okay, in this unit algebraic expressions and identities. Today we are going to see the identities. So this is identities is nothing but the formulas only. Okay, so what are the formulas? Formulas is very important in algebra. So first identity is a plus b the whole square is equal to a square plus 2ab plus b square. Okay, this is the first identity. Second one is the same thing, a minus b the whole square is equal to a square minus 2ab plus b square. This is the second identity. Third one is a plus b. Okay, otherwise you write like this, a square minus b square. A square minus b square is equal to a plus b into a minus b. This is the third identity. Okay, last one, x plus a into x plus b is equal to x square plus a plus bx plus ab. Okay, these are the identities today we are going to see. So first one is a plus b the whole square. See, a plus b the whole square. Say whole square. Okay, equal to a square plus 2ab plus b square. இப்படிதான் நம்ம இதை வந்து ரேட் பண்ணணும். ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஏ ப்ளஸ் பியை ஸ்கொயர் பண்ண சொல்கிறாங்க. அப்படி ஸ்கொயர் பண்ணால் எப்படி வரும்னா ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன ஏ ஸ்கொயர் பண்ணுறோம் ப்ளஸ் அடுத்தது லாஸ்ட் டேர்ம் ஸ்கொயர் பண்ணணும். அதை தனியாக எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு சென்டரில் என்ன வருதுன்னா இந்த ஏபியை மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா, ஏபி மல்டிப்ளை பண்ணோம்னா 2 times we get 2ab. இப்போ a square plus 2ab plus b square. ஓகே, திஸ் இஸ் அ ஃபார்முலா. ஸோ இங்கே சென்டரில் ப்ளஸ் வர்றதுனால சென்டரில் 2abக்கு பிஃபோர் ப்ளஸ் வரும். ஓகே, the same thing அதே மாதிரி a minus b the whole square is equal to a square minus 2ab plus b square. ஓகே, இங்கே மைனஸ் சென்டரில் இருக்கிறதுனால minus 2ab அப்படின்னு வந்து வருது. நெக்ஸ்ட் திங், சரி இது ரெண்டும் சேம் ஃபார்முலா தான். a plus b the whole square a minus b the whole square சேம் ஃபார்முலா தான். பட் இங்கே மிடில் வந்து ப்ளஸ் இருக்கும். ஸோ 2abக்கு பிஃபோராக ப்ளஸ் வரணும். மிடில் மைனஸ் வர்றதுனால 2abக்கு பிஃபோராக மைனஸ் வரணும். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஃபார்முலா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. ஓகே, இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா we get this. சரி இங்கே பாருங்கள், a இன்ட்டு a என்ன ஆகும்னா a ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் b இன்ட்டு b ஸ்கொயர். கிளியர்? ஸோ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் is equal to a plus b into a minus b. This is a third identity. Last one is x plus a into x plus b is equal to. So in the two x and multiply பண்ணோம்னா we get x square plus இந்த கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுறோம் அப்படின்னீங்கன்னா ab ரெண்டையும் வந்து ஆட் பண்ணணும். a plus b அப்படின்னு வருது. மல்டிப்ளைட் பை இங்கே என்ன வேரியபிள் நமக்கு இருக்குன்னா எக்ஸ். இப்போ ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லுவோம், ஏபிசிடி அப் டு இசட் வரைக்குமே நம்ம வந்து வேரியபிள் தானே சொல்லுவோம். இதில் மட்டும் எக்ஸ் வேரியபிள் ஏபி எப்படி வந்து கான்ஸ்டன்ட் சொல்கிறோம் அப்படின்னீங்கன்னா நமக்கு இந்த பேட்டர்னில் இருக்க ஃபார்முலாவில் ஏபிக்கு பதிலாக நம்பர்ஸ் தான் கொடுப்பாங்க. ஓகேவா, எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குன்னா வேரியபிள் வரும். ஸோ அப்போ எக்ஸுன்றது வந்து இந்த எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஒய் இசட் எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஏபிக்கு பதிலாக என்ன வரும் அப்படின்னா நம்பர்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏபி. ஓகேவா, ஏபின்றது இதை மல்டிப்ளை பண்ணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், வேரியபிள்ஸை மல்டிப்ளை பண்ணுறோம், எக்ஸ் ஸ்கொயர்னு வருது. ப்ளஸ் இந்த கான்ஸ்டண்ட்டை ஆட் பண்ணி அந்த வேரியபிளால் மல்டிப்ளை பண்ணணும். கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணோம்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ். ஓகே, ப்ளஸ் இங்கே எல்லாமே ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் தான் நமக்கு வருது. ஓகே, அடுத்தது இப்போ ப்ளஸ் என்ன பண்ணோம்னா ஏபி, இப்போ கான்ஸ்டன்ட் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஏபி அப்படின்னு ரைட் பண்ணோம். ஸோ தீஸ் ஆர் த 4 identity. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இதை இப்படி தான் ரீட் பண்ணணும். லிசன் கேர்ஃபுல்லி. a plus b the whole square is equal to a square plus 2ab plus b square. Next, a minus b the whole square is equal to a square minus 2ab plus b square. Okay, then third one, a square minus b square is equal to a plus b into a minus b. Okay, then the last one, x plus a into x plus b is equal to x square plus a plus b into x plus ab. Okay, these are the 4 identities. Using these identities only we will do exercise 9.5. Okay, clear? ஸோ இப்போ இதில் என்னென்ன ஐடென்டிட்டிஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணி மட்டும்தான் இந்த 4 தான்
பேஸ் பண்ணி இந்த எக்ஸசைஸ் 9.5 இருக்க எல்லா சம்ஸுமே நம்ம செய்யப்போம். ஒரு பார்ட்டுக்கு ஒரு ஐடென்டிட்டி அப்ளை பண்ணுவாங்க. Now exercise 9.5 first one is 2 marks. Okay, 2 marks. First one, use a suitable identity. Use a suitable identity to get each of the following products. Okay, use a suitable identity to get each of the following products. Okay, different questions are given based on the identity. So first question is, first subdivision, x plus 3 into x plus 3. டைரெக்டாக நம்ம ஐடென்டிட்டி அப்ளை பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம தான் வந்து அந்த ஐடென்டிட்டி ஃபார்மேட்டுக்கு எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். ஓகே, தென் தேர்ட் ஒன், 2a minus 7 into 2a minus 7. Okay, 2a minus 7 into 2a minus 7. Then see here, இங்கே plus formula, plus identity apply பண்ணுறோம், இங்கே minus identity apply பண்ணுறோம். Okay, then sixth one, a square plus b square into a square minus a square plus b square. This is sixth one. Okay, next fraction format la sum செய்யலாம். ninth one, x by 2. different models தான் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். எல்லா மாடல்ஸுமே கவர் ஆகிற மாதிரி நம்ம இப்போ செய்கிறோம். ஓகேவா, திரும்ப சேம் மாடல் இதில் நான் அப்ளை பண்ணல. இப்போ இங்கே எக்ஸ்பிரஸ் 3 இதே மாடல் ப்ளஸ் யூஸ் பண்ணி சம் இருக்குது. பட் அதை செய்யல, ஒரு மாடலுக்கு ஒரு சம் நம்ம வந்து செய்கிறோம். x by 2 இப்போ ஃப்ராக்ஷன்னா அந்த பார்ட்டில் ஒன்று, அதே மாதிரி மைனஸில் ஒன்று, இதே மாதிரி ஸ்கொயர் ஃபார்மில் ஒன்று, அந்த மாதிரி நம்ம செய்கிறோம். ஓகே, கிளியர். நெக்ஸ்ட் ஒன் மோர் சம் இஸ் தட் இஸ் ஃபிஃப்த்து ஒன், 1.1, that is decimal, 1.1 m minus 0.4 into 1.1 m plus 0.4 a minus b into a plus b. Third identity வருது பாருங்க, a minus b into a plus b, that is a square minus b square. Okay, so எல்லா ஐடென்டிட்டியுமே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி செய்கிறோம். ஓகே, so maximum நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். Now we will solve the question. Okay, first one, see the first question, x plus 3 into x plus 3. this is the given question. Okay, so இப்போ இதில் வந்து நம்ம எப்படி ஐடென்டிட்டியை அப்ளை பண்ணுறது, ஃபஸ்ட்டு சம் செய்கிறோம். see, listen carefully, அப்போ தான் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஐடென்டிட்டி அப்ளை பண்ணலாம் அதுக்கு பிஃபோராக. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 3 how many times are there x plus 3? 2 times. பவர் என்ன பண்ணுவோம் நம்ம, எக்ஸ் ப்ளஸ் 3 the whole square எழுதலாமா, பவர் இங்கே 1 இங்கே 1, அப்போ 1 plus 1 2, இப்போ எக்ஸ் ப்ளஸ் 3 the whole square. Now you see the identity. அப்போ இந்த மாடலில் x plus 3 the whole square அப்படின்ற ஃபார்மேட்டில் நம்மக்கிட்ட என்ன ஐடென்டிட்டி இருக்குது, சி a plus b the whole square. ஓகேவா, கரெக்டாக மீது எதுவுமே வந்து அந்த ஃபார்மில் வரல நமக்கு. ஸோ இந்த a plus b the whole square மட்டும்தான் வருது. அப்போ a plus b the whole square is equal to a square plus 2ab plus b square. இந்த ஃபார்மேட், இந்த ஐடென்டிட்டி எடுத்துகிட்டு போய் நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் a ஹியர்? ஏன்ற பிளேஸில் இங்கே என்ன இருக்குது நம்ம கொஷினில் அப்படின்னீங்கன்னா x, bன்ற பிளேஸில் என்ன இருக்குன்னா 3. ஓகே, ஸோ அப்போ யூஸிங் த ஐடென்டிட்டி என்ன பண்ணுறோம் அப்படின்னீங்கன்னா a plus b the whole square is equal to, see, a plus b the whole square is equal to a square plus 2ab plus b square. ஓகே, இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிற ஐடென்டிட்டி. ஸோ ஐடென்டிட்டி ரைட் வித் பிளாக் பென், சாரி நான் ப்ளூலேயே ரைட் பண்ணிட்டேன், பிளாக்ல ரைட் பண்ணுங்க ஐடென்டிட்டிஸ். ஓகே, ஸோ யூஸிங் திஸ் ஐடென்டிட்டி ஒன்லி
we will solve this sum. Okay, so now a value is what அப்படின்னா x, b value is b value is what, a க்கு பதிலா x இருக்கு, b is 3. okay, அப்போ எங்கெல்லாம் நமக்கு ஐடென்டிட்டியில் a வருது அவங்க x அப்ளை பண்ணுங்க, b வர பிளேஸில் 3 அப்ளை பண்ணுங்க. ஓகே, ஸோ நவ் a ஸ்கொயர், அப்போ x ஸ்கொயர் ப்ளஸ் 2ab, 2 into x, ஏக்கு பதிலா என்ன போடுறோம் x, bக்கு பதிலா என்ன போடுறோம் 3, அப்போ 2 into x into 3. ஓகே, ப்ளஸ் b ஸ்கொயர். இது ஏன் இங்கே இன்பிட்வீன் மல்டிப்ளைவே இல்லை அப்படின்னாங்க, நம்மளே தான் மல்டிப்ளை இல்லைனாலும் மல்டிப்ளை தான் மீனிங். 2ab அப்படின்னாங்கன்னா இன்பிட்வீன் மல்டிப்ளைன் மீனிங். ஓகே, அதனால் 2 into x into 3ன்னு போடுறோம். ப்ளஸ் b ஸ்கொயர், அப்படின்னா அது என்னது அப்படின்னா 3 ஸ்கொயர். b வேல்யூ என்ன இருக்கு இங்கே 3. ஓகே, நவ் வி சால்வ் திஸ். அப்போ என்ன வருது அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இது நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்கள், 2 3s are 6 ப்ளஸ் 6x ப்ளஸ் 3 ஸ்கொயர் பண்ணோம்னா 3 2s are 6ன்னு சொல்லக்கூடாது, 3 ஸ்கொயர் இன் த சென்ஸ் 3 into 3. ஓகேவா, 3 into 3, அப்போ 3 3s are what, 9. ஸோ 9, this is the answer. அப்போ இங்கே கொஷின் என்ன அப்படின்னீங்கன்னா x plus 3 into x plus 3, we multiply that and get the answer x square plus 6x plus 9. This is the answer. Okay, so this is the answer for first part. So first identity இங்கே நம்ம வந்து அப்ளை பண்ணியிருக்கோம், a plus b the whole square identity. Okay, now question number 3, that is in the form of, இந்த question பார்த்தீங்கன்னாவே 2a minus 7 into 2a minus 7, that is 2a minus 7 the whole square. அப்போ a minus b the whole square அப்படின்ற ஃபார்மேட்டில் வரும். ஓகே, so in the third question, third one is 2a minus 7 into 2a minus 7. Okay, so how can we write this? அப்போ 2a minus 7 how many times is power 1 power 1. okay வா, அப்போ 2a minus 7 the whole square. okay, now we are using the identity. என்ன identity நம்ம இப்போ அப்ளை பண்ணலாம்? see, in identity use பண்ணல, a minus b the whole square is equal to a square minus 2ab plus b square. so a square minus 2ab plus b square, இந்த identity நம்ம இப்போ இதில் அப்ளை பண்ண போகிறோம். what is the value of a here? a க்கு பதிலா இங்கே கொஷினில் என்ன இருக்குது அப்படின்னா 2a, b க்கு பதிலா என்ன வேல்யூ இருக்குது 7. ஓகே, அப்போ இங்கே அப்ளை பண்ணோம்னா a ஸ்கொயருக்கு பதிலாக 2a square minus 2 into a value is what, 2a into b value is what, 7 plus b square is 7 square is equal to 2 square பண்ணோம்னா 4a square minus 2 2s are 4. இந்த ஸ்கொயர் என்ன பண்ணணும், இந்த மாதிரி ப்ராக்கெட் பவரில் ஸ்கொயர் வருதுன்னா இந்த ஸ்கொயரை 2க்கும் ஸ்கொயர் பண்ணணும், ஏக்கும் ஸ்கொயர் பண்ணணும். ஓகே, தி ஸ்கொயர் இஸ் காமன் ஃபார் போத் டேர்ம்ஸ். இப்போ 2 ஸ்கொயர் இஸ் 2 ஸ்கொயர்னா என்ன பண்ணணும், 2 into 2, 2 2s are 4, a ஸ்கொயர் அப்படியே போட்டாச்சு. ஓகேவா, ஏவை ஸ்கொயர் பண்ணணும்னா a ஸ்கொயர் தான், மைனஸ் இங்கே மல்டிப்ளை பண்ணணும், 2 2s are 4, 4 7s are 28. ஓகே, ஸோ த ஆன்சர் இஸ் 28. a வேரியபிள் என்ன இருக்குது, a ஒன்லி, ப்ளஸ் 7 ஸ்கொயர், 7 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 7 7s are 49. ஓகே, ஸோ 4a ஸ்கொயர் minus 28a plus 49. This is the answer. Okay, now the next question is fourth one. Now for sixth one, a square plus b square minus a square plus b square. a square plus b square minus a square plus b square. This is the question. Okay, ஸோ இப்போ இதில் நம்ம என்ன ஐடென்டிட்டி அப்ளை பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதிலே கொஷின்லேயே வந்து ஸ்கொயர் நமக்கு வந்து இருக்குது. ஓகே, அப்போ கொஷின்லேயே நமக்கு ஸ்கொயர் இருக்கிறதுனால நம்ம இங்கே என்ன ஐடென்டிட்டி அப்ளை பண்ணலாம்? see the ஐடென்டிட்டி கொஷின்லேயே நமக்கு ஸ்கொயர் இருக்க மாதிரி வர ஐடென்டிட்டி எது அப்படின்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அந்த ஐடென்டிட்டி தான் நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ அப்போ அந்த ஐடென்டிட்டியை ஃபஸ்ட்டு ரைட் using the identity என்னது a
ஐடென்டிட்டிக்கு பிளாக்ல யூஸ் பண்ணி ரைட் பண்ணுங்கள். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஓகேவா, திஸ் இஸ் த ஐடென்டிட்டி. ஸோ இந்த ஐடென்டிட்டியை நம்ம எப்படி இங்கே அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வி செக் தட் ஏ ஸ்கொயர் மைனஸ், இது வந்து சென்டரில் மைனஸ் வரணுமே, ஆனால் இங்கே சென்டரில் வந்து மைனஸ் வரலையே அப்படின்னா இதை நம்ம சேஞ்ச் பண்ணி அரேஞ்ச் பண்ணி எழுதுகிறோம். எப்படின்னு பாருங்கள். சி ஏ ஸ்கொயர், இந்த ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இருக்குது, இங்கே மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இருக்குது. அப்போ இங்கே ப்ளஸ் எதுக்குன்னா பி ஸ்கொயருக்கு தான் ப்ளஸ் காமனாக இருக்குது, ஏயோட சிம்பிள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்னா பி ஸ்கொயரை ஃபஸ்ட்டு ரைட் பண்ணுறோம். அப்போ பி ஸ்கொயர், இதுக்கு பிஃபோர் சிம்பிள் இல்லையே ப்ளஸ், ஓகே, பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இப்போ இது என்ன ஆகும், பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். ஓகே, பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர், பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா மெத்தடுக்கு வந்து நமக்கு வந்துடுது. ஸோ இதை எப்படி வந்து நம்ம பார்க்குறது அப்படின்னா, இப்போ இந்த ஏ ப்ளஸ் பிக்கு பதிலாக ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் ஏ ப்ளஸ் பி, செகண்ட் இருக்கிறது ஏ மைனஸ் பி அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, அப்போ ஃபார்முலா என்ன வரும், ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னா ஃபஸ்ட்டு ஏஏ ஸ்கொயர் பண்ணோம். ஏ ப்ளேஸில் நமக்கு என்ன இருக்குது, பி ஸ்கொயர் இருக்குது. ஓகே, அப்போ பி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஃபார்முலாவில் என்ன வருது, மைனஸ். அடுத்து பி ப்ளேஸில் நமக்கு என்ன நம்பர் வேல்யூ இருக்குது அப்படின்னிங்கன்னா ஏ ஸ்கொயர். இப்போ ஏ ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ நான் இப்போ பி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர், இதோட ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவரில் இருக்கிறது பி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர், 2 2s are 4. இப்போ பி பவர் 4 மைனஸ் ஏ பவர் 4. திஸ் இஸ் த ஆன்சர். 2 2s are பவரில் இருக்கிற நம்பர்ஸும் அப்படியே நம்ம மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். 2 2s are 4, ஹியர் ஆல்சோ 2 2s are 4. நல்லா லிசன் பண்ணுங்கள். சி, இப்போ இந்த கொஷின் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொஷின் என்ன ஐடென்டிட்டின்றது செலக்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் வேல்யூஸ் தான் வருது. ஏ ப்ளஸ் பி, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்மேட்டில் நமக்கு இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, அந்த ஐடென்டிட்டியை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணோம். ஓகே, செலக்ட் பண்ணி ரைட் பண்ணியாச்சு. நவ் வி செக் வாட் இஸ் த ஏ வேல்யூ அண்ட் பி வேல்யூ அப்படின்றத செக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், அது இப்போ இந்த ஃபார்முலா பேட்டர்னுக்கு நம்ம கொடுத்துருக்க கொஷினை எடுத்துகிட்டு வரோம். இங்கே பார்த்திங்கன்னா மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு இருக்குது, அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் வந்து நம்மக்கிட்ட இல்லை. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னீங்கன்னா, அப்படியே வந்து அதை ரிவர்ஸில் போட்டோம்னா நமக்கு அந்த ஃபார்முலா மெத்தடுக்கு வர மாதிரி இருக்குது. ஸோ அப்போ இது பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர், இங்கே பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னீங்கன்னா, அப்போ ஏ ப்ளேஸில் இங்கே என்ன இருக்குன்னா பி ஸ்கொயர், பி ப்ளேஸில் என்ன இருக்குன்னா ஏ ஸ்கொயர். ஓகேவா, ஸோ அப்போ அதை அப்படியே வச்சு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்னா, இங்கே ஏ ஸ்கொயர் எழுத வேண்டிய இடத்துல பி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். ஏன்னா ஏற்கனவே ஏக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துருக்கோம், பி ஸ்கொயர்னு எடுத்துருக்கோம். ஓகேவா, ஸோ அது ஹோல் ஸ்கொயர் போட்டோம், ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம். மைனஸ் அடுத்து பி ப்ளேஸில் நம்மக்கிட்ட என்ன இருக்குது, ஏ ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். அப்போ வேல்யூ என்ன வருதுன்னா பி பவர் 4 மைனஸ் ஏ பவர் 4. Okay, this is the answer, b power 4 minus a power 4. Okay, clear students? இந்த ஐடென்டிட்டி நம்ம வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு கிளியராக தெரியணும். now question number 9, x by 2 plus 3y by 4 x by 2 plus 3y by 4. okay, ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி, இதுவும் ஏ ப்ளஸ் பி தெரியுதா, ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்டில் இருக்குது, அவ்வளோதான். ஏ பி பி. அப்போ வாட் வி ஹாவ் டு ரைட், அப்போ எக்ஸ் பை 2 ப்ளஸ் 3y by 4 த ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு ரைட் பண்ணியாச்சு. நவ் விச் ஐடென்டிட்டி இஸ் செலக்ட் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். அப்போ ஏ ப்ளஸ் யூஸ் பிளாக் பென், ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகே, திஸ் ஐடென்டிட்டி only we are using now. A plus b the whole square is equal to a square plus 2ab plus b square. Using this identity apply பண்ணுங்க. a value is what here, x by 2, b value is what, 3y by 4. இப்போ அப்படியே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்னா a square x by 2 the whole square plus 2 into a value is x by 2 into b value is 3y by 4 plus b square பதிலாக என்ன இருக்குது 3y by 4 the whole square.
ஓகே ஈக்குவல் டு ஸோ ஏபிக்கு பதிலாக நமக்கு என்ன அங்கே வேரியபிள் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே அப்ளை பண்ணி ரைட் பண்ணியிருக்கோம். நான் x/2 the whole square is equal to இப்போ எது என்ன பண்ணுவோம் ஸ்கொயர் பண்ணும். இப்போ எக்ஸை ஸ்கொயர் பண்ணோம்னா we get x square divided by 2 square value is 4 ப்ளஸ் இப்போ இது என்ன பண்ணலான்னா இந்த 2 கேன்சல் ஆகும். நியூமரேட்டர் டினாமினேட்டர் 2 கேன்சல் ஆகும். இப்போ இங்கே 3யும் 4 கேன்சல் ஆகும்னா பண்ண முடியாது. ஸோ ரைட் ஆஸ் இட் இஸ் 3xy divided by 4 ப்ளஸ் 3y the whole square. அப்போ 3a ஸ்கொயர் பண்ணும் yையும் ஸ்கொயர் பண்ணும். 3a ஸ்கொயர் பண்ண what is the answer? 3 square is 3 3s are 9. 9y square divided by 4 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 4 4s are 16. ஓகே ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். இதுக்கப்புறம் நம்மளால் அதை எதுவும் சால்வ் பண்ண முடியாது. ஸோ ஸ்டாப் அப் டு தட். ஸோ கொடுத்துருக்க கிவன் ஈக்குவேஷனை எந்த ஐடென்டிட்டி நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்றத செக் பண்ணிக்கணும். செக் பண்ணி நம்ம ஐடென்டிட்டி அப்ளை பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே now question number 5, that is in the decimal form 1.1m minus 0.4 into 1.1m plus 0.4. see இங்கே பார்த்தோன்னே சொல்லிடலாம் எந்த ஐடென்டிட்டி இதில் அப்ளை பண்ணலான்ட்டு. ஏ ஓகே பி both values are same ப்ளஸ் மைனஸ் மாற்றி இருக்குதா. அப்போ a minus b into a plus b is equal to what? a square minus b square. very good. அந்த ஐடென்டிட்டி a minus b into a plus b is equal to a square minus b square. using this identity only we will solve the sum. okay so இப்போ a b வேல்யூ என்ன வந்திருக்கு அப்படின்றத வந்து நீங்கள் பாருங்கள். இது bracket போடணும். a square minus b square. okay now a value is what? a is equal to 1.1. அப்போ என்ன எழுதணும்? a square எழுதுவோமா? a square என்ன வேல்யூ? 1.1m the whole square minus 0.4 the whole square is equal to அப்போ இப்போ 1.1 into 1.1 பண்ணோம். 1.1னா 11 கன்சிடர் பண்ணிக்கணும். பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ 11 சார் என்ன வரும்? 11 சார் 121 இந்த எம்மை ஸ்கொயர் பண்ணோம்னா எம் ஸ்கொயர். இப்போ 1.1 into 1.1 அப்படின்னு நம்ம போடும்போது 2 digit பிஃபோர் பாயிண்ட் வைக்கணும் ஆன்சரில். எஸ் அப்போ ஹியர் வி புட் த பாயிண்ட் 1.21 m ஸ்கொயர் மைனஸ் 0.4 ஸ்கொயர். அப்போ 4 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 4 4s are 16. இப்போ 2 digit பிஃபோர் பாயிண்ட் வைக்கணும்னா இங்கே வச்சுட்டு ஆன்சர் ஆயிடும். அதுதான் திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே கிளியர். ஸோ ஃபார்மில் எந்த ஐடென்டிட்டின்றது தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எந்த ஐடென்டிட்டி நம்ம செலக்ட் பண்ணுறோன்றது அது செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஏ கொஷினையும் அந்த ஐடென்டிட்டியும் கம்பேர் பண்ணி ஏபியோட வேல்யூ என்னன்றது ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம அப்ளை பண்ணி சால்வ் பண்ண வேண்டியது. ஓகே ஸோ நவ் யுவர் homework is do page 100 worksheet number 74 in practice workbook. okay and then another one work is this is on second. read the identities. 4 identities கொடுத்துருக்கோம் இல்லையா? you should read that. அப்போ தான் நெக்ஸ்ட் கிளாஸ்லாம் it is easy for you. நம்ம சம் சால்வ் பண்ணும்போது இந்த ஐடென்டிட்டி அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். ஓகே தேங்க்யூ ஸோ மச்.